நேத்து கோயிலுக்கு போயிருந்தப்ப எல்லா விளக்கும் வறண்டு கிடந்துச்சு. சரிங்கய்யா. என்னன்னு கேட்டப்ப ஒரு வாரமா 2 பேரும் வரலன்னு சொன்னாங்க. ஆமாங்கய்யா. ஏன் என்னாச்சு? பையன் ஆத்தூர்ல ஆடியோ கடை வைக்கணும்னு சொன்னாங்கய்யா. ஓ, இந்த சினிமா பாட்டெல்லாம் பதிவு பண்ற இடமா? ஆமாங்க. நல்லது நல்லது. அது விஷயமா தான் பணத்துக்கு அங்கங்கேயே 2-3 நாள் அலைஞ்சுக்கிறீங்க. அதே உங்களை கூட பார்த்து கேட்டு போலாம்ட்டு. ஏன் தயங்குறீங்க? கேட்க வேண்டியதுதானே. எவ்வளவு கம்மியா இருக்கு? ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கடா. இந்தாங்க பிடிங்க. ஒரு 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறாங்க. ஐயா வேணாமையா விட்டுறீங்கயா. டேய் முட்டா பேல, யார்கிட்ட என்னடா பேசுற? ஐயா சின்ன பையன் தெரியாம பேசுறீங்க, மனுஷரியா. ஏய், என் நிலத்துல விளையறத தின்னுட்டு எனக்கே காசு திருப்பி தருவீங்களா? அவ்வளவு திமிராய் போயிடுச்சா? ஐயா ஏய், நான் கலர் சட்டை போடுறதே கௌரவ குறைச்சலா நினைக்கிறவன். 1/2 மணி நேரத்துல நீ ஓட்டி தின்னுகிட்டு இருக்கிற நிலத்தோட பத்திரமும் வீட்டு சாவியும் இங்க வந்தாகணும். இல்ல என்ன ஊத்துற பயலுக்கு பொது வாழ்வு. என்ன சார், நான் ஹிந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுல இருந்து வரேன். தனியார் வசம் இருக்கிற எல்லா திருக்கோயில்களையும் அறநிலைத்துறை மூலமா அரசாங்கமே எடுத்துக்கலாம்னு ஜியோ பாஸ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. சரி, கிட்டத்தட்ட எல்லா திருக்கோயில்களும் எங்க துறைக்கு கீழே வந்துருச்சு. இந்த ஊர் நடராஜர் கோயில் ஒன்று மட்டும்தான் பெண்டிங். என்ன சாப்பிடுறீங்க? டீயா காப்பியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இது சம்பந்தமா 3 லெட்டர் அனுப்பியும் உங்ககிட்ட இருந்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏய், சொல்லிட்டல, கிளம்பு கிளம்பு. வந்துட்டான். எவன் வீட்டு சொத்துக்கு எவன் ஜீவம் அனுப்புற? டேய் நான் கிளம்புறேன்டா. வண்டி ரெடி ஆயிடுச்சான். ஓனர் பெரிய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. அக்கா வரேன்க்கா. ஏண்டா போறதான் போற, இவனையும் கூட்டு போக வேண்டியதானே? ஊர்க்காரங்க வாயில எல்லாம் வாக்குசம் வாங்கிட்டு திரியறான். நானாக்கா வேணாங்கிறேன். எங்க கம்பெனி கூட 2 கிலோமீட்டர் தேவைதான். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. கயிறை கட்ட சொல்லுவானு, டயரை கழட்ட சொல்லுவானு. ஐயா இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய் நீ கிளம்புடா. அப்படிலாம் சொல்லாதப்பா. 2-3 மாசம் இறங்காம ஒண்ணுன்னு வச்சுக்கோ, 3000-4000 கிடைக்கும் தெரியுமா? என்னது 2 மாசம் ஒன்றும் 3000 ரூபா கிடைக்குமா? போடா. ஆமாண்டா, தொற மாசமானா ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி 10,000 ரூபாய் வாங்குறாரு. அவர் வரமாட்டாரு, நீ போடா. காலமெல்லாம் இந்த வேகாத வெயில்ல வெந்த நெல்ல காலில் எண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் சொல்லிட்டு இல்லை, நீ திரும்பி வர வரைக்கும் ஓயாத பாட்டா இருக்கும். இருடா வரேன். பூவே அண்ணன் வேலைக்கு போறேன். டேய் குருவி, நில்றா. டேய் சம்பளம்லாம் ஒழுங்கா கொடுத்துருவாங்கல்ல? ஒழுங்கா வேலை பார்த்தா கொடுத்துருவாங்கப்பா. போயிட்டு வா. சரி நான் போய்ட்டுறேன். ஏன்னா டிராக்டர் பழசாக இருந்தாலும் 10 டன் அப்படியே பல்லாக்கு மாதிரி இழுத்துட்டு போதானே? சும்மாவா? ஃபஸ்ட்டு மகேந்திராவில் இருந்த இன்ஜின் மாடலே இதுதான். 12 நாசில் எப்படி இழுக்குது பார்த்தியா? இப்போ இருக்க இன்ஜின்லாம் இது கிட்ட கூட வராது. இப்போ கொடுத்தா கூட கண்ணை மூட்டி 20,000 கொடுப்பாங்கண்ணா, பார்த்துக்கியா? அப்படியா நீ சொல்கிற? ஏய் இங்கே பார்த்தியா? அப்பா ஓட்டுற டக்கு மாதிரியே செஞ்சுருக்கேன். ஆமாண்டா, ஆனால் டயர் இல்லையே. ஏய் அந்த கட்டை எடுத்து அடக்குறா. ஏய் இன்ஜின் ஆஃப் பண்ணிடாதடா, அப்புறம் தள்ளித்தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஓடியாந்துடுறேன். போனேன். ஏய் முத்துப்பாண்டி, சிவா. ஹை அப்பா, என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க? என்னடா கையெல்லாம்? போங்கடா உள்ள போங்கடா. அம்மா அப்பா வரிக்கு வாங்கிட்டு வந்திருக்குது. ஏய் டேய் 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 ஏய் நில்றா டேய். ஓட்டே பத்திரமா பாத்துடே. இன்னைக்கு எவனும் கண்டுக்க மாட்டானே. அட நம்ம ஆளே இருக்கான். என்ன போதலிங்க? மெதுவா சாப்பிடியா, தொண்டையில் அடைச்சிக்க போகுது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். முத்தே எனக்கும் பூதலிங்கத்துக்கும் 2 டீ, சக்கரை ஜாஸ்தியா. எனக்கு யாரும் வாங்கி தர வேணாம், எனக்கா வாங்கி குடிக்க தெரியும். பூதலிங்கம்
தம்பி கூப்பிடுது காதல் விழுல வேலை பார்த்துட்டு போயா வந்தாருங்க ஆளை காட்டி கொடுக்குது. வந்திருக்கேன்ல, ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்றது. குருவே பார்க்க அஜித் மாதிரியா இருக்க. உட்காரு. நீங்க செத்தான ஒருத்த. அண்ணனுக்கு ஒரு டீ டபுள் ஸ்ட்ராங்கா. அப்படி என்ன சொல்லிட்டோம்? பூவே இரு இரு. அண்ணன் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சூஸ் பொரி. ஆமா அக்காங்க ஏன் உன்னை கூட்டு போலையா? சரி அக்கா வரதுக்குள்ள நான் உன் அண்ணியை பார்த்து வந்துடுறேன். அன்னைக்கு போட்டோ காமிச்சல மறந்துட்டியா மக்கு? சாப்பிட்டு இங்கே இரு, விளையாண்டு வரேன். சண்டை போடுவோம், வேடிக்கை பார்க்கலான்னு வந்தீங்க. அக்கா இல்லையா? போங்க போங்க. A minus B minus C equal to 13. வேணி வேணி. ஏய் என்ன 2 நாள் ஆளைய காணோம்? சேலம் வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான். என்ன சட்டெல்லாம் மினுக்குது? 230 ரூபா உழைச்சு வாங்கினது. ஆமா பொழுது போய் இன்னும் எங்க உட்காந்துருக்கீங்க? முதல்ல உன் கண்ணாடியை கழட்டு. ஆமா இன்னும் வெளிச்சம் இருக்கு. சரி கண்ணாடி எப்படி இருக்கு சொல்லு. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் போட்ட உடனே அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி இருக்க. என்ன? அரவிந்த் சாமி மாதிரி இருக்க. ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன? மலர்கொடி. ஏன்? எங்க அதுட்டு சொல்லு பாப்போம். எத? அரவிந்த் சாமி மாதிரி இருக்க நீ. லூசா நீ? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनமா, எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. சரி சரி நீ போ. நான் பஸ்ல இருக்கேன், வந்துரு. என்ன? வந்துடுறேன். அங்க யார்ட்டமா பேசிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்கேன். வெளியில யார்ட்டமா பேசிட்டு இருக்க? நான் இப்ப என்ன சொன்னேன் சொல்லு பாப்போம். கை நீட்டுமா, கை நீட்டு. இப்படித்தானே பிள்ளைங்களுக்கும் வலிக்கும். பொம்பளை பிள்ளை அடிப்பியா? அடிப்பியாயா? அடிக்க மாட்டேன் தம்பி. போ. ஏய் இப்படி போ. ஆளை பாரு, பொட்ட பிள்ளை மேல கை வச்சுட்டு. என்னப்பா? பூ எவ்வளோக்கா? 5 ரூபாப்பா முழம். ஒரு 2 முழம் கொடுங்க. இவன் சார் எங்க என்ன நடக்குது? போய் உங்க முதலாளி ஸ்டேஷன் சொல்லியா? என்னையா நீ ஏதாவது சொல்லியா? நான் என்னையா பண்ணேன்? கேட்டியா? காசு என்ன இன்ஸ்பெக்டர் வந்துட்டாராமா? ஏட்டாவுக்கு ஃபோன் பண்ணேன், வந்துட்டாருன்னு சொன்னாருண்ணே. ஏய் நீ ஆலம்பாடி சாமி தானே? என்ன பிரச்சனை? வாயிலேருந்து லிங்கத்தை எடுத்து விட்டியா? அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்த பொம்பளையில ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சியா? ஐயோ அபத்தம் அபத்தம். அப்புறம் எதுக்கு உள்ளார வந்து ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்க? அர்ச்சனை பண்ணுவோம், ஆராதனை பண்ணுவோம், ஆளுல எப்பனே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அது தப்புன்னு இங்கே பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிட்டாங்க, மூட்டை பிடிச்சி கடியில். சில திருட்டு டீசெண்டாக சொல்கிற. உன்னெல்லாம் இங்கே இல்லடி, சேலம் ஜெயில தான் போடுவானுங்க. தம்பி அங்கே தினமும் பொங்கல்லாம் போடுவாங்களாமே? போடுவாங்க, மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக பரவாயில்லையா? இந்த காரமும் கசப்பும் நமக்கு ஒத்து வராது அப்போ இருந்து. டேய் சட்டை மாத்திடுடா. ஏண்டா? மில்லு ஓனர் லிங்கம் நமக்கு வேண்டப்பட்டவர் தான். காலையிலே போன போட்டார். அந்த புள்ள வேற வெளியே கணக்காசைடு நிற்கிது. என்ன பண்ணுறது? பார்க்க பாவமாக இருக்குது. அது மூஞ்சிக்காக தான் பார்க்குறேன். போய் தொலைகிறான், விட்டுருங்க. ஏய் இன்னொரு தடவை இந்த மாதிரி உன் மேலே ரிப்போர்ட் வந்தது, இருக்கிற கேஸெல்லாம் போட்டு உள்ளே தள்ளிடுவேன். யார் வந்தாலும் விட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து கையெழுத்து போட்டு போ.
என்னடா இல்லை சார் கையெழுத்து. அதுக்கு என்னப்போ? இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. போடா, உயிரை வாங்காத. சரிங்க சார், வரேன் சார். போ போ. அண்ணா வரேண்ணே. ஏய் ஆர்சி புக்கு என்னடா பண்ண? ஐயா அதை நான் எடுக்கலைங்க, டிரைவர் சீட்டுக்கு அடியில் தான் இருக்கும். நல்ல வேலை சட்டையை கழட்டி வச்சோம், இல்லாட்டும் இதையும் அழுக்க வைக்கிறப்பானுங்க. எதுக்கு எவ்வளோ பயம்? நீ வாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டேன்னா நான் எதை பிடிச்சி நிற்கிறது? பிடிச்சிட்டு நிற்கிறதான்னு ஒத்துக்கிறியா? ஏய் போடா, சுற்ற போகிறேன். யோ நீ எல்லாம் சுட்டிருந்தா நேரம் ஏட்டா இருக்க மாட்டாங்களா? இப்படியா கூர்க்க மாதிரி வாசலில் நிற்க வச்சிருப்பாங்க? ஏய் உள்ள ஆனது பத்தாதா, முதல்ல பேச்ச குறடா. யோ நீ முதல்ல வயிற்ற குறையா, இடுப்பில் போடுற பேண்டா வயிற்றுல போட்டுட்டு இருக்க. உன்னையில யார் இங்கே வர சொன்னா? ஆ